ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். மார்க்கு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாரு, அதிகாலமே இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் சென்று என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ண முடியாது வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார். அதிகாலமே இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ண முடியாது அவர் போகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அவர் எப்பொழுதும் 3 வேளையும் தான் முன் செய்து வந்தபடியே என்ன பண்ணுறாரு, ஜெபம் செய்கிறார். ஜெபம் அந்த ஜெபம் என்கிற நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய உயிர் நாடி. அதுதான் கிறிஸ்தவத்தில் ஜெபம் இல்லைனாக்கா ஒன்றுமே கிடையாது. வானங்களையும் வானாதி வானங்களையும் வான மண்டலங்களையும் பரமண்டலங்களையும் பரலோகங்களையும் அண்ட சராசரங்களையும் பால்வெளி அண்டவெளி இப்படி சொல்கிறோம் பாருங்க, எல்லாவற்றையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பூமி அதில் உள்ள சமுத்திரம் அதில் உள்ள மரச்செடி கொடி புல் பூண்டு யாவையும் சிருஷ்டித்த சர்வ உள்ள தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம், அவர்கிட்ட தான் பேசுகிறோம். அதுதான் ஜெபம். எப்போதும் அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிற பொழுது அது ஒரு ருசி உள்ளது. ஜெபிக்கிற பொழுது அது நமக்கு ஒரு ருசியாக இருக்கும். அப்பா அம்மா பக்கத்தில் நம்ம ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தோம்னா, அப்பா அம்மா எனக்கு இன்றைக்கி இது வேணும், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம செல்லமாக இருக்கிறோம், நம்ம அவங்க சொன்னபடி கேட்குறோம், கீழ்ப்படுகிறோம். உடனே அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, தம்பி ஏதோ கேட்குறான்ப்பா, நீங்கள் போய் வாங்கி கொண்டு கொடுங்க, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வாங்கி கொடுப்பாங்க. அதே போல் ஆண்டவர்கிட்ட நம்ம செல்ல பிள்ளையாக இருந்து, அப்பா ஏசப்பா எனக்கு இது செய்யுங்க, எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சொந்த காரியத்திற்கு ஜெபிக்கலாம், தேசத்திற்காக ஜெபிக்கலாம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, தேசாதிபதிகளுக்காக, பிரதமர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கலாம், ஆத்தும ஆதாயத்திற்காக ஜெபிக்கலாம், நம்ம பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கலாம், நீதிக்காக ஜெபிக்கலாம். எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது ஜெபத்திலே மிக பெரிதான நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா.